ஆதியே துணை. தற்போது மெய்வேல் நூலில் அடுத்த பாடலாக பாரப்பா கருத்தோரும் அடியேன் பாடல் பதறாமல் நிறுத்தியே பொறுத்து பாரு சீரப்பா கருவிடயம் தோற்றம் கண்டால் சொல்லாதே சொன்னாக்கால் தலைரண்டாகும் சேரப்பா நயவஞ்ச கர்வீகற்கு சிக்காதே கருத்தானோ சாபத்தாலே நேரப்பா மார்க்கமாயானும் சொன்ன நேரறிந்து கூறறிந்து நிலையிற்காரே. தெய்வம் வந்து இப்போ இதில் பாரப்பா கருத்தோனும் அடியேன் பாடல் என்னுடைய பாடல். ஏன்னா இப்போ தெய்வம் பைய தின்னால் பனையும் தின்னலாம் என்பது உங்களுடைய பாட்டையர் திருவாக்கு அப்படின்ட்டாங்க. இதை ஒரே நேரத்தில் அப்படியே முடிச்சுட்டு ஏறதுன்றது இது நடக்கவே நடக்காதுன்றாங்க. இது வந்து அறிவுக்கு பொருத்தமானதா, அதான் நிறுத்தியே பொறுத்து பாருன்னாங்க. பதறாமல் நிறுத்தியே பொறுத்து பாரு. அப்போ உன்னோட அறிவு கண் கொண்டு பார்க்கணுன்றாங்க. உன்னோட இப்போ பல இடத்துல தெய்வம் கொடுப்பா நேரறிந்து கூறறிந்து நிலையிற்காரு அப்படின்னா உன்னுடைய அறிவில் வந்து உன்னுடைய சிந்திச்சு இது சரியா ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு உடனே ஏற்றுக்கூடாதுன்றாங்க. நீ தெய்வம் கூட ஒளிநடலில் கொடுப்பாங்க. உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, நீ இந்த உட்காந்துருக்கிறத கண்டாலே எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ உனக்கு வேண்டியதை கேளு அப்படின்வாங்க. அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுன்றது பைபிள் வார்த்தைன்னா என்ன? கேளுங்கள் கொடுக்கணும்னா எதை கொடுக்குறது? இந்த மெய்ஞானத்தை கொடுக்குறதா அவங்க சொன்னது. கேளுங்கள் கொடுக்கப்படும்னா இது கேட்க கேட்க கொடுக்கப்படும். கேள்வி கேளா பேர்களுக்கு கேடு வரும் தப்பானாங்க. இப்போ கேள்வியே கேட்க வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ நம்ம அது என்னன்னு பார்த்தா கேள்வி கேட்க வரும். எதையுமே பார்க்கல அப்படின்னா அது என்னமே தெரியாமே போயிடும் அப்படின்னாங்க. அதனால தான் பாரப்பா கருத்தோணும், இதை பார்த்தேன்னா உனக்கு அது கருத்தோணும் அடியேன் பாடல். இந்த பாடலில் நீ மெய்வினில் பார்த்தீங்கன்னா தெரியும். பதறாமல் அப்படியே பரபரப்பாக எங்கிறது கிடையாது. மெய்ஞானம் என்பது அப்படியே பேன்னு முடிச்சுட்டு உடனே போடுறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு நிதானித்து என்ன கொடுத்துருக்காங்க திரும்பி திரும்பி பார்க்கணுன்றாங்க. ஒரே பாடலில் பலதாட்டி பார்க்கும்போது பல இடத்துல பல இதை கொடுப்பாங்க. தெய்வம் ஒன்று உனக்கு நினைத்தது பலவும் இல்லாது நினையாதது பலவும் தோன்றும்னாங்க. எண்ணுகின்றாலே எண்ணம் அனைத்தையும் என்னோட எல்லா சித்தி முத்துகளும் பண்ணுருந்தன் தனைத்தலை வைப்பதி வண்ண ஞானஸ்தர் காலம்ட்டாங்க. உனக்கு வந்து நாமளே நினைக்காது. இப்போ நாம் என்ன சில சமயத்தில் தெய்வம் என்ன கொடுக்குற நமக்கே தெரியாது. நானே கூட இப்போ நான் போய் பார்க்கணும் இப்போ என்ன நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றத நாம் எடுத்து பார்க்கணுன்னாங்க. அப்போ நினைத்தது பலவும் இன்றி நினையாதது பலவும் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? பதறாமல் நிறுத்தியே பொறுத்துப்பார் சீரப்பா கருவிடயம் தோற்றம் கண்டால் சொல்லாதே சொன்னாக்கால் தலை ரெண்டாகும். இது வந்து 2-3 இதில் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஏன்னா இப்போ இதே சொன்ன ஒன்று வந்து உபதேசத்தை சொல்ல தலை ரெண்டாகும்னா தலை துண்டாகுன்றது. சொன்னாக்கால் தலை ரெண்டாகும்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறது உண்டு. ஒரு தலை இன்னொரு தலையை சேர்த்துட்டு வர்றது. சொல்லாதே சொன்னாக்கால் தலை ரெண்டாகும். ஒரு தலை இன்னொரு தலையை சேர்க்கணும். அது நம்ம சொன்னோம்னா அது ஒரு இதாக வரும். அதனால் அது வந்து அது அப்படியே தெய்வம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதுலேயே வந்துட்டு போகணும். இது பண்ணிடலாம். சேரப்பா நயவஞ்ச கர்விகற்கு சிக்காது கருத்தானும் சாபத்தாலே நேரப்பா மார்க்கமா. இது ஒரு வழி. மார்க்கம்னா வழி. இது நான் நேரான வழியை நான் கூட சொல்லியிருக்கேன்ட்டாங்க. தேவனது நேரப்பா மார்க்கமா. மார்க்கம்னா வழி. நம்ம மெய்வழிக்க தெய்வத்துக்கு என்ன நாமம்? மார்க்கநாதர் வழி. அவர்கள் தான் நமக்கு முழு வழியே. என்ன யார் நமக்கு? மார்க்கம்னா வழி. மார்க்கநாதர் தான் வழி. இதெல்லாம் தெய்வம் அங்கே கொடுப்பாங்க. இடவளம் சுழினை எழுந்து அருகோணத்தில் இடமுறிதாகும் தம்பி இதை ஏத்தி இழுத்து இருத்தி இளங்குதீர் ஏழுலகும் உந்தனுள்ளே. வெளியே கிடையாது. ஏழுலகும் உந்தனுள்ளே. இதற்கு என்ன ஓமானம் அதை கொண்டு அதை சொல்லுவேன் அது எம்பிரான் தன்பாதம்.
என்னுடைய பிரான் தான் அதுக்கு அடிப்படை. உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அது எம்பிரான் தன் பாதம் அப்படின்ட்டாங்க தெய்வம். இது எம்பிரான் தன் பாதம். அதனால எனக்கு என்ன ஏற்பட்டது? எழுந்தனல் ஏறும் திசைநாதம். என்னுடைய நாதமானது எத்திசையிலும் செல்லக்கூடியது. எழுந்தனல் ஏறும் திசைநாதம். அது யார் அப்படின்னா அது உன் கண் முன்னால் இருக்கும் மார்க்கநாதர். அவர்கள் வாக்கே உனக்கு போதம்னாங்க. அவர்கள் வாக்கு தான் உனக்கு போதம், இதை நீ கைப்பற்றிடுவா அப்படின்னாங்க. அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, சேரப்பா நயவஞ்ச கர்விகற்கு சிக்காது கருத்தானும் சாபத்தாலே நேரப்பா மார்க்கமாய் நேரான வழியை உன்னிடத்தில் நான் கூறுகிறேன். நேரப்பா மார்க்கமாய் யானும் சொன்ன நேரறிந்து அதனுடைய செயல் என்ன, அது என்ன வழியில் போயிருக்காங்க, தன்னுடைய ஆசான் நம்முடைய குருபெருமான் எந்த வழியில் போயிருக்காங்க, நேர் அறிந்து கூறறிந்து. அப்போ நேர் அறிந்துன்னு ஒன்று இருக்குது. கூறுனா அறிவுக்கு பேர் கூறுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கூரே இல்லைடா அப்படின்வாங்க. வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்க, அவன் கூறு இல்லாத வேண்டாம் அப்படின்னா அறிவில்லாதவனுக்கு கூறு இல்லாதவன்னுவாங்க. அப்போ என்ன கொடுக்குறாங்க? நேரறிந்து கூறறிந்து நிலையிற்காரே, அந்த நிலையில நீ கார், நீ அந்த இடத்துல நிற்கலாம், அந்த நிலையில நிறுத்தலாம், உன்னுடைய மனத்தை நிறுத்தி அந்த எல்லைக்கு செல்லலாம் அப்படின்றாங்க. அதுக்கான யார் வேண்டும்? காப்பதற்கு காட்டானை முன்னால் வேண்டும். இப்போ தெய்வத்துக்கு காட்டானை யாரு? பாட்டையார். நமக்கு காட்டானை தெய்வம். இதுதான் அடிப்படை. காப்பதற்கு காட்டானை முன்னால் வேண்டும். காணாது முடுக்கு வழி, அந்த வழியில் போகிறது சாதாரண கிடையாது. போய் திரும்பி வர முடியாமலாம் போயிடுறது உண்டுன்றாங்கல்ல சில பேர். இப்போ நம்மளே கூட இப்போ தெய்வம் அந்த குருபெருமன் கட்டையெல்லாம் போயிட்டு திரும்பி வர முடியாமலாம் நின்றுறவங்க, அப்படியே தேகத்தை இழந்தவங்க பல பேருன்ட்டாங்க. அந்த பல கோடி பேர்னு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அந்த இதில் மேலுள்ள கடைசியில் வரும் கோடி என்ற அந்த அனந்த கோடி இதில் கொடுக்குறாங்க. வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி, வழி தவறி இழிசெயலில் புகுந்தோர் கோடி. வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி, வழி தவறி இழிசெயலில் புகுந்தோர் கோடி. கூறு கெட்டு வாக்கழிவோ கோணோர் கோடின்றாங்க. குறவனுடன் கணிந்து கணிந்து ஏற்றம் மைந்தா கூறு கெட்டு வாக்கழிவோ காணார் கோடி. சரசமுல நூலன் மெய்மனஞானத்தில் சகஸ்திரத்தன் மலரெடுத்தே இருந்தவல்லி வரதன் குரு தணிகை வள்ளல் உண்பாட்டையன் வள்ளலிடம் நிழல் படிந்து விளைந்த நாதம். அந்த வள்ளல்கிட்ட தணிகை வள்ளல்கிட்ட அடிபணிந்து நாதம் விளைந்ததுனால தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் கூறு கட்டு வாக்கழிவா கோணவர் கோடின்றாங்க. எல்லாமே இருந்தும், எல்லா வல்ல செவி இருந்தும் செவிடானவர் கோடின்றாங்கல்ல. செவி இருந்தும் கேட்க முடியாமல் போன கோடி பேர், கண்டிருந்தும் ரூடாய் போனவர்கள் கோடி பேர். அப்போ கண் இருந்துச்சு, இந்த கண்ணுதே தவிர அகக்கண்ணை திறக்காமையே போயிட்டவங்க பல கோடி பேர். அப்போ இதில் கூட என்ன கொடுக்குறாங்க? காணு முச்சடைக்கு விழியது முருட்டி கபாலமும் திறந்தவர் கோடி. இவர் பாட்டில் வரல, அகத்தியரா புலத்திய மகாமணி வரல. இப்போ தெய்வமே அதை அந்த மறைக்கப்பட்டதுனால தான் அப்புறம் பாட்டை எடுத்து விளக்குறாங்க அந்த பகுதியை. அப்போ எல்லாமே இருந்து கண் மூக்கு செவி என போட்டு சிவபுரம் ஏகினோர் கோடி எல்லாமே வச்சு சிவபுரம் ஏகினோர் கோடி பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இதை பண்ணுறோம் அதை பண்ணிட்டு மரணத்தையும் தழுவினர்கள் பல கோடி பேர் அப்படின்ட்டாங்க. அப்போ அதுபோல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காப்பதற்கு காட்டானை முன்னால் வேண்டும், அது காணாது முடுக்கு வழி நெருக்கம் மெத்த, அது 40 முக்கோண வழியின் நேர்மை. நாற்கோணம் அறுகோணம் எண்கோணம் அப்படின்னு அதில் கணக்கெல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் இதில் பூங்குழி கண்ணியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கணக்கெல்லாம் விட்டு விடுவாங்க. இதனுடைய கணக்கெல்லாம் எங்கே வருதுன்னா, பூங்குழி கண்ணியில் அந்த அறுகோணம்னா என்ன, அந்த நாற்கோணம்னா என்ன, அது திரிமுக்கோணம்னா என்ன, அதெல்லாம் நீங்கள் அந்த கணக்கு அங்கே பார்த்து விடுவாங்க. இது அந்த செயலில் போகும்போது தெரியும் நமக்கு. இப்போ இதை என்ன 4 கோணம் அறுகோணம்னா நமக்கு அது என்னென்னு விளங்க போகிறதும் கிடையாது. நம்ம அந்த வழியில் போனோம்னா தெய்வம் அந்த இடத்த கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுங்க, அப்போ சொல்லலாம் அது சுற்று சூழல் கடந்து சுகந்த மலது இருக்கு ஓடிட்டாங்க. அதில் ஒரு இடத்துல கொடுப்பாங்க, தகச்சத்துடனே முன் அடியறு கால தவமும் பகைச்சி விட்டு ஊன் உறக்கம் பற்றிப்பார். நீ ஊன் உறக்கத்தை விட்டுன்னா பற்றிப்பார் பூங்கிலியே. தகச்சத்துடனே இரவு தொழுகை இருந்துட்டு வந்தீங்கன்னா தகச்சத்துடனே முன் அணியறு கால தவமும் பகைச்சி விட்டு ஊனுறக்கம் பற்றிப்பார் பூங்கிலியே. பற்றியே பார்த்தவிடம் பரம ரகசியத்தை அப்படியே பற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பரம ரகசியம்ன்றது உனக்குள்ளே அது வெளிப்படும். பற்றியே பார்த்தவிடம் அந்த பரம ரகசியத்தை அதன் பிறகுதான் உற்ற உன் சுவாசம் அது சுவாசம் அது உள்ளடங்கும் பூங்கிலியே. அப்படி உள்ளடங்கமும் ஊன் உறக்கமும் கவலையும் குறைந்தால்
அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளடங்கம் ஊன் உறக்கமும், எது சுவாசம் உள்ளடங்கும் எப்ப? ஊன் உறக்கமும் கவலையும் குறைந்தால் அப்ப உள்ளம் எப்படி இருக்கு? நமக்கு கள்ளமா இருக்குது. இந்த உள்ளம் நமக்கு கள்ளமா இருக்குது. அந்த கள்ளம் போயிடும். அப்ப நழுகி உள்ளத்துக்கு வந்துடுது. கள்ளம் நழுகி உள்ளம் காணும் சித்தி பூங்கிலியே. அப்ப சித்திக்கன் கோணமதில் திருமுகப்பொன் ஜாவடி விட்டு உத்திர திசை வழி கண்டு ஓடுவது பூங்கிலி. இப்ப இந்த கோணத்துல இங்க கொடுக்குறாங்க. அந்த ஓடுமும் கோணம் விட்டு ஊர்வசிய கோணம் கண்டு தேடுத்தம் பணகோணம் திறனறிது பூங்கிலியே. திறமாம் திரிகோணம். இப்ப இந்த சொல்லாங்க 40 முக்கோணம்ன்றது, இதெல்லாம் இந்த கோணம் என்று சொல்றாங்க. திறமாம் திரிகோணம் தென்கோணம் தாண்டியப்பால் அரங்கண்ணி கோணமுட நான் உனது என் பூங்கிலியே. அப்ப சித்திக்கன் அப்ப அதாவது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. இப்படியே வந்தீங்கன்னா அது சுத்து சுழல் கடந்து சுகந்த மலர் இருக்கும். அங்குதான் உன் உற்ற சுவாசம் அது உள்ளடங்கு பூங்கிலியே. சுத்து சுழல் கடந்து சுகந்த மலர் இருக்கும். உத்திர திசை வழி கண்டு ஓடுவது ஓடு மேலூர் பூங்கிலியே. மேலூர் அடிவாரம் காலூர் வழிகனவாய் வேலூர் வெண் நான் வெளுத்த வெள்ளை கட்டும் பூங்கிலியே. அப்படியே வந்தீங்கன்னா கட்டியே நில்லாது. நான் சொன்னபடி நீ நிற்காம, நீ இந்த உன்னுடைய அந்த வழியில் நிற்காம கட்டியே நில்லாது உன் கால் நிலைக்காது ஓடுதென்று திட்டி என்ன ஏசாதே. என்ன திட்டி பிரயோஜனம் உனக்கு ஒன்றும் இல்லை. நீ தான் நிற்கலன்ட்டாங்க. தெய்வம் என்ன சொல்லிட்டாங்க? நீ அந்த வழியில் நிற்கல, திட்டி என்ன ஏசாதே இன்னும் சேதிகள் பூங்கிலியன்ட்டாங்க. இன்னும் இதில் சேதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வழியாக அதை கொண்டு வருவாங்க. அடுத்ததில் வரும்போது பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா 40 முக்கோண வழியின் நேர்மை நல்ல மனம் புண்ணியருக்கு தோணும் தோணும். இந்த ரெட்டப்படையில் வந்துட்டாவே அது அடிப்படையாக ஒரு முக்கியமான இது வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்ல மனம். மனம் வந்து முதல் செழுமையான நல்லா இதாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த நம்ம இதில் சொல்கிறாங்கள்ல பொறாமை தீக்குணங்கள் மந்தி குணம் இதெல்லாமே தவிர்த்து மக்காமல் கொடுத்துருப்பாங்க. இந்த குணமெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்ல மனமானது. மனம் வந்து ஒன்றுக்கு தீங்கே நினைக்கக்கூடாதுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனம் வந்தால் தான் நீ அந்த உள்ளே வர முடியும்ட்டாங்க. நல்ல மனம் புண்ணியருக்கு தோணும் தோணும் ஆர்ப்பரித்த காமிகற்கும் லோபிகற்கும். காமிகற்கு லோபிகற்கும் இது என்ன பண்ணும்? அரைந்து மதி அறிவே புடுங்கப்பட்டுரும். அரைந்து மதி உதைத்து பின் அப்பால் தள்ளும் வேற்பாய்ந்தோர். அப்படி இருந்தால் இந்த வேற்பாய்ந்தோர் விண்மூலம் சொல்ல மாட்டார். விண்ணுலகம் செல்றத சொல்ல மாட்டார். வேணுமென்று சொன்னாக்கால் வெகு சூட்சம்தான்ட்டாங்க. சூட்சமாக தான் எடுத்து உரைப்பார்கள். அதான் சூட்சமாக தான் எடுத்துரைப்பேன் பார்த்து கொள்வாய் இனிமேல்ன்றத இதில் சொல்லுவாங்க நம்ம தீர்க்க தரிசனத்தில். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேற்பாய்ந்தோர் விண்மூலம் சொல்ல மாட்டார். அவர்கள் வேணும் என்று சொன்னாக்கால் வெகு சூட்சம்தான். அப்படிப்பட்டவர் சொன்னாரே என்றனுக்கு மச்சர் பேரர். எனக்கு யார் சொன்னாங்க? சொன்னாரே என்றனுக்கு மச்சர் பேரர் சொத்தவரா தனிநாத வள்ளல் ஐயன். என்னுடைய ஐயன் அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க. என்னென்ன இது எது எது நடத்தும் எது பண்ணுன்றத சொத்தவரா தனிநாத வள்ளல் ஐயன் இன்னமுதான் மெய்ப்பொருளை கொள்வார் போலே. இப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ மெய்ப்பொருள் பெற்றவங்க பெறாதவங்க எவ்வளோ பேர், எல்லாம் வந்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களா? வந்தவங்க எல்லாம் அடைஞ்சிட்டாங்களா? இல்லையே. இப்போ வர்றவங்களே கூட இப்போ நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ அது பாட்டை அப்பயே சொல்லிட்டாங்க. இன்னமுதான் மெய்ப்பொருளை கொள்வார் போலே எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா. எவ்வளவோ பேர் வருவாங்க உன்னை நாடி, பல பேர் வருவாங்க. ஆனால் நீ என்ன செய்ய போறாயோ கலியுகத்தே என்றனுக்கு சொன்ன மதி அனந்தங்கோடி. நமக்கு சொல்கிறாங்க, ஆசானே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இன்னமுதான் மெய்ப்பொருளை கொள்வார் போலே எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா. என்ன செய்ய போறாயோ கலியுகத்தே என்றனுக்கு சொன்ன மதி அனந்தங்கோடி. பாட்ட தெய்வம் நமக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்றனுக்கு என்ன ஆசான் சொன்னது அனந்தங்கோடி நன்னு மந்த படிமுயற்சி விளக்க வேணும். படிமுயற்சினா அந்த அடிப்படையானது இருக்கணுன்றாங்க. ஒழுக்கம் இப்போ சொன்னாங்களே கிரியை சரியை கிரியை யோகம் ஞானம். இப்போ நம்ம சாலையில் இருக்கிறனால என்ன அடிப்படையிலே வந்து ஒரு அது இது இருக்கும். அந்த சரியை கிரியைன்றதுல இதெல்லாம் அடிப்படையிலே வந்துட்டது. அதனால சாலைக்கு சபையே தேவையில்லை. சாலைக்கு சபை தேவையில்லைன்னா இயற்கையே வந்துடும். நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, காலேஜுக்கு போகணுன்னு தோணும். இன்னைக்கு டைம் இருக்குது இப்போ போயிடலாம் அப்படின்றது. இப்போ இங்கே நம்ம பண்ண முடியுமா? எதை வேலைச்சு அந்த வேலைக்கு போயிடுவோம்னு தான் தோணும். அதே போல் தானே. அப்போ வந்து அதுதான் மெய்வழி என்பது பழக்க கல்வின்னாங்க. மெய்வழி என்பது பழக்க கல்வி ஏன் வச்சாங்க அப்படின்னா இயற்கையாவது சபை தான். நீங்கள் தேட ஓடத்துல போய் உட்காந்தா சபை தான். ஒரு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது சபை தான். ஒரு 4 பேர் உட்காந்து சாயந்தரத்தில் பேசுகிறோம்னா அதுவும் சபை தான். இப்போ வீட்டுக்கார மனைவியும் கணவனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் தெய்வீகத்தை பற்றி அதுவும் சபை தான். அப்போ அது வந்து இயற்கையாக அமைக்கப்பட்டது.
இப்போ இங்கே வந்து நம்ம கூடணும். இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு இது அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது வந்து கூண்ட பிறகு தான் நம்ம இங்கே இப்போ எடுத்து பேசவே முடியுது. அப்போ அது போல தான் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மெய்ப்பொருளை என்ன செய்ய போராயோ கலியுகத்தே என்றனக்கு சொன்னமதி அனந்தங்கோடி. அந்த நன்னு வந்த படிமுயற்சி விளக்க வேணும். அந்த படிமுயற்சி இருக்குல்ல, அது பலமாக போடணும். அடிப்படையை பலமாக போட்டால் தான் நம்ம மேவியில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். நாங்கள் நன்னு வந்த படிமுயற்சி விளக்க வேணும். நானும் வந்த படியே தான். நான் இப்படி தான் வந்தேன்னாங்க. தெய்வம் என்ன சொல்லிட்டாங்க, நான் இப்படி தான் என்னுடைய ஆசான் சொன்னதை இது பண்ணி தான் நான் அந்த வழியில் வந்தேன். நீயும் பாலினா பழகுன்றதுக்கு இன்னொரு பாலின்னு சொல்லுவாங்க. நானும் வந்த படியே தான், நீயும் பாலி, நீயும் பழகு அப்படின்றாங்க தெய்வம். நீயும் இந்த வழியில் பழகு. அப்போ பாலெடுக்கும் மின்மூல மார்தான் சொல்வார், பகந்தாலோ நாப்பிழக்கும் தலை சுக்காகும். இது ரெண்டு சொல்லுவாங்க. நாப்பிழக்கம் அப்படின்னா இப்போ தெய்வத்துக்கு நாப்பிழந்து தானே இப்படி வந்திருக்குது. அவங்க பகர அவங்களுக்கு நாப்பிழந்து தானே இவ்வளோ பெரிய வேதங்கள் எடுத்த சாதாரணமாக இவ்வளோ பெரிய மாண்மையும் வேதங்கள் வாக்கியங்கள் அதுவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையானவர்களுக்கு கோடாயுத கூறு இருக்குது, நல்லா படித்தவர்களுக்கு வான்மதி குரல் இருக்குது, இது திருமணியான குரல் இருக்குது. பாடல் எல்லாருமே பார்க்கக்கூடிய இடத்துல ஆதி எந்தத்தோட முழு வேதனொலி ஏற்றிருக்காங்க. தேடு ஊடகம் இதில் ஆதி மான்மியம் இது எல்லாமே வந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பால் எடுக்கும் மின்மூலம் மார்தான் சொல்வார், பகந்தாலோ நாப்பிழக்கும் தலை சுக்காகும். மாலெடுக்கு முந்தியனும் கமல பீடம், அது ஒரு எல்லையை சொல்கிறாங்க. மாலெடுக்கு முந்தியனும் கமல பீடம் வகை பண்டு தொகை தொண்டு வழியும் கண்டு. அதனுடைய வகை என்ன, அதனுடைய என்ன, நீ என்ன, அதுக்கு உன்னுடைய முயற்சி என்ன? மெய்வழிக்கு இப்போ நம்ம ஒரு இது நடத்துறீங்கன்னா உங்களுக்கு முயற்சி இல்லாமல் நடத்த முடியாது. இப்போ சத்யாவுக்கு இப்போ நடத்தினோம்னா இதுக்கு அந்த வகை பண்டு தொகை தொண்டு, அது தொண்டு என்ன, அந்த தொகைக்கு என்ன தொண்டு பண்ணியிருக்கோம் நம்ம, வகை பண்டு தொகை தொண்டு வழியும் கண்டு. அப்போ அந்த மெய்வழிக்கு அந்த வழி இருக்கணும். அந்த வழியில் போனாதான் அதில் இருந்து அதனுடைய நேர்மை இருக்கணும். அதை வகை பண்டு தொகை தொண்டு வழியும் கண்டு சூழெடுத்து நின்றாலும் சோதித்தார்பார், துவளாமல் நின்றா காத்துளைக்குள் ஆக்கி பாலெடுத்து கொடுக்கின்ற வைப்பங்கானால் பத்தியம் கை தவறாதே சொல்ல கேளு அப்படின்றாங்க. இதில் வழியில் போல இப்போ அடுத்த ஒவ்வொரு படியாக தான் கொண்டு வராங்க. இப்போ மெய்வழி நூல் எப்படின்னா இது படிமுயற்சின்றாங்களே, இந்த படிமுயற்சியை தான் தெய்வம் கொண்டு வராங்க. மெய்வழி நூலில் ஃபுல்லாகவே படிமுயற்சி என்னென்ன கொண்டு வராங்க. சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல். நான் மிகப்பெரிய விரிவானதை குறிப்பிட்டதில் சுருக்கி உனக்கு நான் கொடுத்துட்டேன்ட்டாங்க. சொல்ல கேள் ஞான வழி, இது முழுமே ஞான வழி தான். சுருக்கம் இந்நூல் சோதித்து, நீ இனிமேல் சோதிக்க தேவையில்லை, இதை நானே சோதிச்சுட்டேன். என்னுடைய ஆசிரியர் சொன்னதை சோதித்து பார்த்து தான் உனக்கு நேர் வழியே ஒன்று கொடுத்துருக்கேன்ட்டாங்க. சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல், இதை நான் சோதித்து நேர் வழி, குறுக்கு வழி இல்லை, நல்லா போகிற வழியில் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நேர் வழியை முறையாய் சொன்னேன். நான் அது முறையாக வழியில் வந்து நான் பெற்று நான் அடைந்ததை உனக்கு நான் சொல்லுகிறேன். சோதித்து நேர் வழியை முறையாய் சொன்னேன். பொல்லாத கல்முதலாம் விபச்சாரருக்கு, அப்படி என்ன கொடுத்துட்டாங்க, பொல்லாத கல்முதலாம் விபச்சாரருக்கு. அதாவது விபச்சாரம்னா ஒரு தூளத்தில் மட்டும் கிடையாது, எண்ணமும் சொல்லிட்டாங்க. எண்ணமும் இப்போ இந்த மெய்ஞானத்தை பெற்று ஒருத்தர் விற்கணும், இதை வந்து ஒரு இது போகணும், அதுவும் விபச்சாரம் தான். தெய்வீகத்தை பெற்று இதை வந்து ஒரு இதுக்கு பயன்படுத்தி அதுவே விபச்சாரம் தான்ட்டாங்க. பொல்லாத கல்முதலாம் விபச்சாரருக்கு பிடுங்குபடும் ஞான நிலை என்னாலேனும். அவங்க ஞான நிலையே வந்து அதே பிடுங்கிடுவாங்கன்றாங்க. ஒரு கட்டத்தில் பிடுங்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்றாங்க. பிடுங்குபடும் ஞான நிலை என்னாலேனும் சொல்ல பேரின்பம் கைப்பற்றவென்று, இதை சொல்ல நீ பேரின்பம் கைப்பற்றவென்று சொன்னதல்லால் குச்சியின் பிழைப்புக்கல்ல, வயிற்று பிழைப்புக்காக சொல்கிறேன். இதை நான் இந்த குச்சி இந்த வயிற்றுக்காக இந்த பிழைப்புக்கு நான் சொல்லதெல்லாம் குச்சியின் பிழைப்புக்கல்ல, சொல்லொன்றும் தப்பாது. நான் சொன்ன சொல்லிருக்கிறே இது ஒன்னோட தப்பாது. தாக்கு நீ உன்னுடைய அந்த இதில் வச்சு தாக்கி நீ அந்த அடுத்த கட்டத்துக்கு நீ போய்கிட்டே இருக்கலாம். சொல்லொன்று தப்பாது தாக்கு சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே. சுந்தரம்னா அழகு, உண்மையான அழகு அதுதான் சுந்தரம். இந்த ஞானம் என்பதுதான் முழு அழகு. அப்படி இப்போ இதில் கொடுக்குறாங்கல்ல, தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுர்த ஒளியும் சுந்தரமும் இன்றோடே தோற்கின்றோம் என்று. சுந்தரம்னா அழகு. பாட்டையா தூளத்தை அவங்க பார்க்கல, பாட்டை என்ன தூளத்தில் அப்படியே அழகு பொறிஞ்சு அப்படியே இதில் இருந்திருப்பாங்களா, 600 வயசுல எப்படி இருந்திருப்பாங்க. அந்த தேகத்தை எப்படா இந்த பூமியை விட்டு நம்ம மாறி போகலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன கொடுக்குறாங்க பாட்டையா தெய்வம்,
சுந்தரமும் இந்த உலகத்துடைய அழகு மொத்தம் சேர்ந்தா கூட அவங்க அழகுக்கு ஈடாகாது. எந்த வாக்குக்கு சொல்றாங்க? அவருடைய தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமிருத ஒளியும் சுந்தரமும் இன்றோடே தோற்கின்றோம் என்று சிந்தையில் பாய்ந்து தியங்கி மலைப்பார்கள் அப்படின்ட்டாங்க. அவருடைய அழகுக்கு எந்த ஈடும் கிடையாதுட்டாங்க. இந்த அழகுக்கும் அவருடைய இதுக்கும் எதுவுமே தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமிருத ஒளி, அந்த ஒளி அவங்களுக்கு எவ்வளோ கேட்டிருப்பாங்க, தன்னுடைய ஆசானுடைய ஒளி எவ்வளோ கேட்டிருப்பாங்க. அதை தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமிருத ஒளியும் சுந்தரமும் அழகு, எல்லா அழகுகளும் கோயில்களும் அனைத்தும் தோற்கக்கூடிய இடத்தில் என்னுடைய ஆசானின் இடத்தில் இருந்தார்கள். அப்போ அவருடைய வாக்கு ரூபம், அவருடைய செயல் அது அவங்கள அந்த எல்லையை கூட்டிகிட்டு போச்சு. அப்போ அந்த தேகத்துக்கு போன பிறகு அவங்க எவ்வளோ பேரழகாக பார்க்கலாம். தூரத்தை விட்டுருங்க, அந்த இன்னொரு தேகத்தை போய் கூட்டி கொண்டு காமிச்சிருப்பாங்களா, அங்கே அவங்க அந்த அந்த பரிசுத்த இதில் இருக்கும்பொழுது அவளை எப்படி கண்டிருப்பாங்க. நம்ம இதில் சொல்லுவோம்ல, வீணைக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, இதில் கூட வரும் அடுத்தது விளையாட வேணும் என்று இன்னொரு பார்த்தால்ன்றதில் அதில் வரும் அந்த சரஸ்வதியே காணலாம் அப்படின்னாங்க. அப்போ எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் தாசான அந்த தேகத்தில் கூட்டிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. அப்போ அதனால தான் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. சுந்தரமும் இன்றோடைய தோற்கணும். இங்கே என்ன கொடுக்குறாங்க? சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே, இன்னும் இதை கேளு அப்படின்றாங்க. கண்ணான கண்மணியே மகனே பாலா, கண்ணான கண்மணியே. அப்போ ரொம்ப நம்ம தெய்வம் என்ன நம்மள ரொம்ப இறங்கி வந்து கண்ணான கண்ணே மணியே அப்படின்னு பாடுறோம்ல. கண்ணான கண்மணியே மகனே பாலா காலோடி நின்றவிடம் சொல்வேன் பாரு. ஓடிக்கிட்டே இருக்குது நம்முடைய இந்த கால் மட்டும் இல்லை, மனமும் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்நேரமும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு எதையாவது போட்டுக்கிட்டு அது கால் ஓடி மனக்கால், இந்த கால் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துக்கு, அந்த மனக்காலும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நிறுத்தணுன்றாங்க. காலோடி நின்றவிடம் சொல்வேன் பாரு, கண்ணமது அலறவடா அரைந்து சொல்வேன், கருத்தெறிந்த பிள்ளை என்றால் கண்டுகொள்வாயின்னாங்க. கருத்து இருக்கிறது கருத்து இல்லாக்கிறது நீ தான் முடிவு பண்ணிருந்தாங்க. கருத்தெறிந்த பிள்ளை என்றால் பழமொழி கூட சொல்லுவாங்க, கருத்து இருக்கவன் பொழைச்சிக்குவான், கருத்து இருக்கவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னாங்க. இங்கே அதை கொடுக்குறாங்க. கண்ணமது அலறவடா அரைந்து சொல்வேன், கருத்தெறிந்த பிள்ளை என்றால் கண்டுகொள்ளு, கன்னியரு 10 நாள் கலைபீடத்தில் கனகாபிஷேகம் என்ற கண்ணி நின்றால். இது ஒரு நிலையை சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா அந்த கனகாபிஷேகம் என்ற கண்ணி நின்றால், விண்ணான சுழிமுனையில் உருகி நின்றால், விண்ணான சுழிமுனையில் உருகி நின்றால் வீணையுன் மேல் வைத்த கை உன்மேல் வைப்பாளே அப்படின்னாங்க. வீணை மேல வைக்கிறது யாரு? சரஸ்வதி. இப்போ சரஸ்வதி நாவல் இருந்தால் வருண்ணுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்கம்மா, அப்பா அவங்க நாவல சரஸ்வதி குடியிருக்காங்கப்பா. அப்போ தெய்வம் எப்போ சொல்கிறாங்க, அப்போ தெய்வத்துக்கு சரஸ்வதி இருந்த பிரதான இதெல்லாம் வந்திருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன, இந்த விண்ணான சுழிமுனையில் உருகி நின்றார்கள் அவர்கள். அதனால தான் வீணையின் மேல் வைத்த கையுன். அப்போ இவங்களே சரஸ்வதி ஆயிடுறாங்க. சரஸ்வதி ஒன்று காண்றதில்லை, இவங்களே சரஸ்வதி தான். இவங்களே அதை எடுத்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதுட்டாங்க. வைப்பாலே உனை தூக்கி மடிமேலாத்தாள். அப்படி வந்துட்டுன்னா அந்த சரஸ்வதியானவள் வைப்பாலே உனை தூக்கி மடிமேலாத்தால் மகராசி கொடுங்கையால் அணைத்து கொண்டு வைப்பான வீணையது மீட்டும் போது, வீணை என்றது மீட்டுறது வீணை வாசிகளுக்கு தெரியும். வைப்பான வீணையது மீட்டும் போது மாளாத சோப ரசம் மதிக்க போகா. அதோடைய ரசம் கேட்க கேட்க அது உனக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு இதை உண்டாக்கிக்கிட்டே இருக்குண்டாங்க. மாளாத சோபரசம் மதிக்க போகா கைப்பான மும்மலத்தின் பயங்கள் எல்லாம். மும்மலம் எது? ஆணவம், கண்மம், மாயை. அப்போ இந்த கைப்பான மும்மலத்தின் பயங்கள் எல்லாம் அது காத வழி குடு பிடுங்கி ஓடும். அப்பா எப்போ வந்து நீ சரஸ்வதி ஒன்று தூக்கி வச்சு மடி மேலே வச்சாலோ இது எல்லாமே ஒன்று ஓடிட்டுட்டாங்க. காத விழி குடி பிடுங்கி ஓடும் அப்பா நெய்ப்பான மாதங்கி அருளால் ஐயா. அந்த நெய்ப்பான அந்த மாதங்கி அருளால், மாதங்கின்னா அந்த குருபெருமனை தான் சொல்கிறாங்க. அந்த நெய்ப்பான மாதங்கி அருளால் ஐயா நெடுங்காலம், ஒரு நாள் இல்லை, நீ நெடுங்காலம் அங்கேயே இருக்கலாம், நெடுங்காலம் வேணபடி ஆடலாமே. அப்படிப்பட்ட அந்த விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தா தெய்வம் திரும்ப கொடுங்க. நீ இந்த நூலை பார்த்துட்டு வரல, விளையாட அப்படி உனக்குள்ள அந்த சரஸ்வதி விளையாடணும்னா விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால் வெல்லாமல் போவதில்லை வேதாந்தத்தை. நீ வேதாந்தத்தையே நீ முடிச்ச வெல்லலாம்ட்டாங்க. வெல்ல முடியாம கிடையாது, கண்டிப்பா வெல்லலாம்ட்டாங்க. விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால் வெல்லாமல் போவதில்லை வேதாந்தத்தை. ஆனால் அதுக்கு என்ன வழி? உழையாதே களையாதே சளையாதப்பா, உழையாதே களையாதே
சளையாதப்பா ஊசி முனை தமர் திறந்து ஏறவென்றால் அழையாமற் போவதற்கு யாரால் ஆகும்? ஒரு ஆசான் இல்லாமல் நீ அந்த இடத்துக்கு வெள்ளைக்கு போக முடியாட்டாங்க. ஒரு குருபெருமன் இல்லாமல் நீ அந்த எல்லைக்கு அடையாமற் போவதற்கு யாரால் ஆகும்? அதுக்கு என்ன வேணும்? அந்தரியே சுந்தரியே அருள்தா வேண்டும். தன்னுடைய குருபெருமாட்ட அந்தரியே சுந்தரியே, நம்ம இதில் கூட கேட்குறோம்ல, இதில் அந்தரியே சுந்தரியன்னு வரும் தேடு ஊடகத்தில். அப்போ அதில் கொடுக்குறாங்க. அதுபோல் அந்தரியே சுந்தரியே அருள்தா வேண்டும். அப்படி அந்த வழிக்கு போகிறதுக்கான அருளை எனக்கு தாருங்கள். பிழைத்தருளை செய்யம்மா, நான் இந்த தூளம் எடுத்துட்டேன், நான் பிழைத்து அருளணும், நான் இந்த ஜீவனை கண்டு பிழைத்து அருளணும்னா அந்த ஆதிசக்தி பிரணவத்தில் என்று உருகி வணங்கி நில்லே. உன்னுடைய அந்த பிரணவமாகிய அந்த குருபெருமானிடத்தில் வணங்கி உருகி நில்லே அப்படின்ட்டாங்க. பிரணவத்தில் என்றுருகி வணங்கி நில்லே. அப்படி நில்லடா குகையில் ஒரு மனதாய் சென்று நிற்கிறதுனா தூளத்தில் படிக்கிறது இல்லை, நினைவில் நிற்கிறதுட்டாங்க. நில்லடா குகையில் ஒரு மனதாய் சென்று நிலைக்கவென்று நெடுநேரம் கூவிக்கொள்ள. பாட்டையாருன்னா 22 வருஷம்னா எவ்வளோ ஆண்டு, அவ்வளோ நாள் அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறாங்களே, நான் இப்போயும் அந்த உள்ள தரிசிக்கணும். திருவண்ணாமலை போனோம்னா இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஏறணும், அப்புறம் அங்கேருந்து திருவண்ணாமலை போகணும், திருவண்ணாமலை போய் கோயில்கிட்ட போகணும், அப்புறம் அங்கேருந்து படியேறி மலைக்கு போகணும். சென்னையில் இருக்கிற மலைக்கு போனால் எப்படி போகிறது? இங்கேருந்து காலை தூக்கி வைக்க முடியுமா? அப்படி நினச்சிக்கிறாங்க. ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இதை ஞானம்னா உடனே உடனே அடித்து. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் ஒரு சபைக்கு, நான் இப்போயே அதை பார்க்கணுமே அப்படின்றாரு. இப்போ ஆண்டாண்டு காலமாக இருந்து காண முடியாதவர்கள் எவ்வளோ பேருன்றாங்க. விஞ்ஞானத்தை பல ஆண்டு படித்து இருந்து ஓதி ஒன்றுமே இதானவங்களாம் இருக்காங்க. நீ அன்றைக்கே அப்போ என்ன எப்படி இது என்ன இதுவா? அப்படி கிடையாது. நிலைக்க வென்று நெடுநேரம் கூவிக்கொள்ள மெல்லடா பக்கடியாது இருப்பதோடு. பக்கடினா கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. நினைச்சோடனே கோபம் வந்துருதில்ல நமக்கு. மெல்லடா பக்கடியாது இருப்பதோடு மெல்லினமாய் நரம்பெல்லாம் தளர நில்லு. அந்த இதே இருக்கக்கூடாது. ஆசா பாசம் கோபம் தாபம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. மெல்லினமாய் நரம்பெல்லாம் தளர நில்லு. நில்லடா கால் மேலும் தலைகீடாக. அப்படி தலைகளாக நின்றுக்கிறதா? போய் இப்படி தலைகளாக நின்றுக்கிட்டு எனக்கு வருது அது சொல்லலை. இல்லைடா கால் மேலும் தலைகீடாங்கன்னா உன்னுடைய முந்தைய பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதாவது கெட்ட குணங்கள்லாம் மாற்றி நற்குணங்களாக மாற்றி அதில் தலைகீழாக மாற்றணும். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய செயல் எண்ணம் எல்லாம் ஒரு முகத்தில் வந்துச்சுன்னா நில்லடா கால் மேலும் தலைகீடாக நீ வலுவாய் சிரசு கொண்டும் கவிந்து நில்லு. சிரசுன்னா குருவர் மட்டும் அடிபடிஞ்சு நிற்கணும்ட்டாங்க. நான் அந்த சொல்கிறாங்க அகந்தை கிழங்கை அறுத்தெடுத்துன்னு சொல்கிறாங்க. கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அகந்தை கிழங்குன்றது எல்லாத்துக்குமே வரும். அதுவும் ஞானத்தில் கூட இன்னும் நிறையா வரும். நாங்களே எடுத்துக்கிறது தெய்வமே எதாவது நீங்கள் தான் அந்த கருணையை கொடுக்கணும், ஏதாவது வந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி வந்துடுவாங்க, இயற்கையாக உண்டுன்றாங்க. அந்த அகந்தை என்பது எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அது கிழங்கு நாங்கள் அடியோட பூண்டோடு எடுக்கணும். அகந்தை கிழங்கை அறுத்தெடுத்து சுகந்தம் பதித்த என் செம்பொருளை அப்படின்னாங்க. அப்போ அகந்தைன்றது சாதாரண கிடையாது, அது மிக கொடுமையானதுன்ட்டாங்க. அதனால தான் தெய்வம் பாட்டியாக என்ன வைக்கிறாங்க, ஆடுமை பித்திருக்கோளை வைக்கிறது எதுக்குன்னா அந்த இதானது அந்த இது வந்துடுமா அகந்தை என்ற அது வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் வருவாங்க தெய்வத்தை நோக்கி, படித்தவர்கள் பாமரர்கள் எல்லாரும் வருவாங்க. அதுக்காக ஆடுமை பித்திருக்கோளை வைக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் ஒரு ஆடானது பல குணங்கள்ல இருக்கும். வெள்ளாடு ஒரு குணமாக இருக்கும், செம்மறி ஆடு ஒரு குணமாக இருக்கும். வெள்ளாடு ஒன்று ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கும். செம்மறி ஆடு ஒரே மாதிரி இருக்கும். வெள்ளாடு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குணம் இருக்கும். ஒன்று ஓடும், ஒன்று மேலேயே போகும், மலையே பார்த்து ஓடும். இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு தான் ஆடு. அதனால தான் தெய்வம் அங்கேருந்து நம்மளை என்ன சொன்னாங்க, ஐயறி வாட்டினை முன்னால் ஓட்டி ஆறடி வாடின்றி பின்பற்றுறது அப்படின்ட்டாங்க. நாமெல்லாம் இப்போ அதை பின்பற்றிட்டு இருக்கணும். ஐயறி வாட்டினை முன்னால் ஓட்டி அந்த காலந்தனில் மேய்த்தவரே இந்த ஆறறி வாடின்று பின்பற்றவே ஆதி மூலவள நாட்டு மேய்ப்பர். அவர் யாரு? நம்ம தெய்வம் ஆதி மூலவள நாட்டு மேய்ப்பார். நம்ம சும்மாவா இருக்கணும்? நம்ம மோட்டுத்தனம் பண்ணும் ஆடுகளை நம்ம சும்மா அப்படியே நேர்லேயே இருக்கோம், நிலையிலேயே இருக்கிறோமா? எல்லாம் கண்டனை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அதையும் தெய்வம் என்ன பண்ணுறாங்க, மோட்டுத்தனம் பண்ணும் இந்த ஆடுகளை மாட்டி அண்ணாந்தாள். நம்ம இழுத்துட்டு போனாலும் தெய்வம் என்ன பண்ணுறாங்க, அண்ணாந்தாள்லாம் காலோட போட்டு இழுக்கிறது. இந்த வெள்ளாடு வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணுவோம், அண்ணாந்தாள்னா அடியில் காலை போட்டு இழுத்தா தான் வரும். அப்படியே பின்னாடி இழுக்க பின்னாடியே ஓடும். அப்படி தான் நம்மளே இழுத்துட்டு வராங்க.
தெய்வம் இப்போ வாக்கில் கொடுத்து தான் நம்மளுக்கு அதை தான் மாட்டி அண்ணாந்தால் ஓட்டி வந்து மெய்வழி சட்ட தொழுவகத்தே நம்மளை என்ன கொண்டு நிறுத்திருக்காங்க, இந்த மெய்வழி சட்ட தொழுவகத்தில் நம்மளை எல்லாரும் கூட்டி சேர்த்துருக்காங்க. மெய்வழி சட்ட தொழுவகத்தே அந்த வையம் முழுதையும் மாட்டி வைக்க, அதுபோல தான் அது மூலியமாக இன்றைக்கி எவ்வளோ பேர் அந்த வையத்தில் வந்து முழுதையும் மாட்டி வைக்க தான் அந்தரி வாங்கரி வாழ்க்கை கொண்டோர். அன்றைக்கி எப்படி அந்த ஆடு மேய்க்க வாங்கறி கொண்டாரோ இன்று பஞ்சமுத்திரம் சன்னதங்களும் பெற்றேன் என்று பஞ்சமுத்திரம் அம்மா கொண்டார் அப்படின்னாங்க. அப்போ அதுபோல் நில்லடா கால்மேலும் தலைகீழாய் நீ வலுவாய் சிரசு கொஞ்சம் கவிந்து நில்லு வெல்லடா மும்மலத்தை வெல்லு வெல்லு. அதுக்கு பிறகு நீ மும்மலத்தை வெல்வாய். நீ ஆணவம் கண்மம் மாயை நீ அதுக்கு பிறகுதான் வெல்ல முடியும். வெல்லடா மும்மலத்தை வெல்லு வெல்லு. அப்படி வெல்லாத மூடருக்கு வில்லாத எட்டே. அப்படி எட்டுன்றது அது இதெல்லாம் சொல்லுவாங்க கணக்கு. 8 2 10ன்னா மூலமந்திரத்தை சொல்லுவாங்க. 8 2 8 2 10 இடம் காணாதன்னா சரவண பவ இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இதனுடைய கணக்கு தான். நீ அதில் சொல்லியிருக்கிறாலும் ஒன்றும் ஆக்க போகிறது கிடையாது. வெல்லடா மும்மலத்தை வென்றால்தான் நீ அந்த இதையே பெற முடியுன்றாங்க. வெல்லடா மும்மலத்தை வெல்லு வெல்லு வெல்லாத மூடருக்கு வில்லாது எட்டே. எந்த இடத்துக்கும் நீ போக முடியாது. அப்படி அந்த 8 2 10 இடம் காணாதா எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டி தள்ளும். அது நீ ஒரு எல்லை எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டி தள்ளும். தட்டழியார் இருந்து வந்த துரியம் தன்னில் தாண்டவம் போல் ஆடுமடா இந்த வேலை. இது என்ன பண்ணும், எந்நேரம் ஆடிக்கிட்டே தான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க அந்த இதானது தாண்டவம் போல் ஆடுமடா இந்த வேலை. பட்டமரம் பாலூரும் பாவி மக்கள். பட்டமரம் பாலூர்னா எப்படி? பட்டமரம் பாலூர்னா பட்டமரம் பால் ஊருமா? ஆனால் தெய்வம் என்ன கொடுக்குறாங்க, இங்கே வந்து பட்ட மரங்கள் கூட பாலூர் இடத்துல, ஏன்னா 64 வயசுக்காரங்களை கூட தெய்வம் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பட்ட மரம் அதையும் பாலூரை வச்சாங்க. அந்த இதுக்கானது உள்ளே போச்சுன்னா பட்ட மரம் பாலூரும் பாவி மக்கால் பால் போகாது ஒரு நாளும் பாரு பாரு உன் கொட்டங்கள் அடங்கிவிடும். திருவதாயாட்டம் கொட்டங்கள் அடங்கிடுச்சுனாவே நமக்குள்ள கொட்டங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த கொட்டங்கள் அகந்தை தான். அகந்தையில் நான் தான் நான்ன்றதான் அடிப்படையே. மனிதனுக்கு நான் என்ற அகந்தை தான் அனைத்துக்குமே காரணம். ஒரு போர் நடக்குது, இப்போ ஈரான் போர் நடக்குது, எல்லாமே என்னது நான் என்ற அகந்தை. அவன் என்ன பெரியவனா, அவன் என்ன எதுக்குறான், அவனு சின்ன பையன் அப்படின்ற ஒரு இதுதானே ஒரு மோட்டிவ், ஒரு இது. அதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிறிய ஒரு இதானது மிகப்பெரிய ஒரு விளைவை கொண்டு வந்து விட்டுன்றாங்க கொட்டங்கள். அப்போ நம்மளுடைய அந்த அந்த கொட்டங்கள் அப்படின்னா என்னென்னா அதுக்கு அடிப்படை அந்த தன்னுடைய அந்த அகந்தை அந்த பொறாமை இது எல்லாமே கொட்டங்கள் தான். கொட்டங்கள் அடங்கிவிடும். திரோதாயாட்டம் கூடியிருக்க கைலாசம் காணலாமே. நீ உன் கூடு இருக்கும்போது நீ கைலாசத்துக்கு போயிட்டு வரலான்ட்டாங்க. நீ உன்னுடைய தேகத்தில் இருக்கும்போதே நீ கைலாசத்தை காணலாம், கைலாசத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. கைலாசம் குடிபுகுதும் பூஜைக்கப்பா. அப்படி கைலாசம் போகிறதுக்கு குடிபுகுதும் பூஜைக்கப்பா காசு பணம் தேவையில்லை செலவும் இல்லைன்ட்டாங்க. நீ கைலாயம் போட்டுறதுக்கு காசு பணம் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இல்லையே, கைலாசம் குடிபுகுதும் பூஜைக்கப்பா காசு பணம் தேவையில்லை செலவும் இல்லை. பயில் பண்ணி பணம் பறிக்கும் பூஜைக்கானார். இது ஏதாவது சொல்லி பயில் பண்ணி அவங்ககிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு தான் காசு பணம் வேண்டாங்க. பயில் பண்ணி பணம் பறிக்கும் பூஜைக்கானால் பழம் தேங்காய் சூடன் பச்சனங்கள் வேணும். அப்படிப்பட்ட அயல்வேச பண்டிதராம் குருக்கள் பேச்சை இது போல வருவங்க உன்னிடத்துல வருவாங்க அப்படின்ட்டாங்க. நீ இருக்கிற உலகத்திலையும் இது போல அயல் வேஷம்னா அவனுக்கு அயல் அதாவது சுத்தமாக தெரியாது, ஆனால் வேஷம் மட்டும் போட்டிருப்பான். அயல் வேஷ பண்டிதராம் குருக்கள் பேச்சை ஆமென்று நம்பிடினோ அவன்தான் உன்னை நைவேச மாய் குலத்து அச்சரத்தை யோதி. ஏதாவது மந்திரத்தை அவன் இதில் சொல்ல நமக்கு எப்படி தெரியும்? மந்திரம் வந்து இதில் இருக்குது சமஸ்கிருதத்தில், நமக்கு ஏதாவது புரியுதா? கல்யாணத்தில் மந்திரம் சொல்ல நமக்கு தெரியுமா? என்ன சொல்ல நமக்கே தெரியாது. அப்போ அதுபோல நைவேச மாய்குல அச்சரத்தை யோதி நான் அறிந்தேன் எனவாசை கொடுத்து சொல்வான் அப்படின்ட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எதையாவது அவன் சொல்லி உங்ககிட்ட வாங்கிறதுக்கு நாம் அறிஞ்சதா சொல்லிட்டு நான் அறிந்தேன் எனவாசை கொடுத்து சொல்வான். ஆசை மக்கள் சொல்லி நிசம் அங்கன் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் உங்களுடைய இடத்திலே புழங்கி கொண்டிருப்பார்கள். ஆசை மக்கள் சொல்லி நிசம் அங்கன் உண்டு. அது அழிம்பழிம்பு சுத்த போய் அடித்து தள்ளு. நீசப்போய் நிசந்தெளியாது எதுவும் சொல்வார். நீசப்போய் நிசம் தெரியாது, அவனுக்கு நிசம் என்னவென்று தெரியாது. இதெல்லாம் எப்படின்னா மக்கள்கிட்ட இப்போ நிறைய பேர் அதை பார்த்துருக்கோம்ல. பொய் குருமார்கள் எவ்வளோ பேர் வந்து 4 இதில் படிக்கிறதே ஒன்று கொடுப்பாங்க. பகவத்கீதையில் எடுத்துக்கிறது, சிவபுராணத்தில் எடுத்துக்கிறது, திருவருட்பாலில் எடுத்துக்கிறது. எதையாவது சொல்லி எதையாவது மக்களை மாற்றி அவங்ககிட்ட இது பண்ணுறது தான்.
அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நீசப்பொய் நிசந்தெளியாது எதுவும் சொல்வார், அது நின் தவத்தை கெடுக்கும் உபகாரம். உன்னுடைய தவநிலையில் நீ போயிட்டு இருப்ப, உன்னுடைய செயலே அது நடந்துக்கிட்டு இருக்கும், அதையும் கெடுத்துருவான்ட்டாங்க. நின் தவத்தை கெடுக்கும் உபகாரம் அது மாய்கை, ஆணவம் கர்மம் மாய்கை. அப்போ அப்படிப்பட்ட மாய்கை உன்னிடத்தில் வந்து பூந்துடக்கூடாது. நின் தவத்தை கெடுக்கும் உபகாரம் மாய்கை. அப்படிப்பட்ட வேச மக்கள் சொற்கேட்டால் விறகில் வைத்து வேக விட்டு வேடிக்கை விதி என்பார். உனக்கு விதியை மாத்துறேன், உனக்கு இது வரப்போகுது, உனக்கு மரணம் வரப்போகுது, உன் குடும்பம் இப்படி நாசமாக போகுது அப்படின்னு எதையாவது சொல்லி இவனே ஒன்று இது பண்ணி விட்டுருவான். இந்த இது யாக கொண்டா வளர்க்குறாது வளர்க்குறேன்னு சொல்லுவாங்கள்ல, வேக விட்டு வேடிக்கை விதி என்பார். நான் விதியை மாற்றி காமிச்சிடுறேன். இவனுக்கே விதி தெரியாது, அவன் இவன் விதியை மாற்றிட்டு சொல்லுவான். வேக விட்டு வேடிக்கை விதி என்பார். அப்படிப்பட்ட தேச மக்கள் இவர்களும் தேசத்தில் புழங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட தேச மக்கள் இதுனா எங்கோ நம்ம சாலையிலையும் இருக்கணும், நீங்கள் அதுக்காக நம்ம வெளியூரில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கணுங்க. அப்படிப்பட்ட தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாது. ஏன்னா இப்போ இங்கேயே நீங்கள் பல பிரச்சனை கேட்டுருப்பீங்க, நான் கொடுக்குறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவனே அறிய முடியாது, அப்படி இன்னொருத்தருக்கு இது பண்ண முடியும்? தன்னை அறியாதவன் வந்து அடுத்தவனுக்கு எப்படி நீ வளர்க்க முடியும்? அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அதனால தான் அதை கொடுக்குறாங்க. அது ஏன்னா இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நாம் தெளிவாக இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. இந்த படம்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, உன்னுடைய வாழ்விலையும் மெய்ஞான வாழ்வில் இப்படி தெய்வமே என்னுடைய வாழ்விலேயே நான் 12 பேர்த்துடைய இதை வென்று வந்தேன்ட்டாங்க. 12 பொய்க்குருமாளுடைய நின்று அவங்க சொன்னபடியெல்லாம் செஞ்சு அவங்கள இது பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்றது பிறகு தான் என்னோடய ஆசா இடத்துல வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அதில் ஏதோ ஒன்று போயிட்டு தானே, அவங்க சொன்ன வழிமுறையில் போய் ஏதோ ஒன்றில் மரணம் சம்பவிச்சிருந்து என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்போ தெய்வம் அதை நினச்சி இது பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நான் பல இதில் மாட்டியிருந்தேன், என்னுடைய ஆசான் வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் என்னை வந்து இந்த ஒரு நிலையை நிற்க வச்சாங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட தேச மக்கள் சொற்கேட்டு நழுகிடாதே திரும்பாதே இப்பிறவி. இந்த பிறவி வந்து உனக்கு சாதாரணமாக கொடுக்கப்பட்டதில்லை. நீ இப்போ இந்த மனித பிறவியில் வந்திருக்கிறது சாதாரண பிறப்பு அல்ல. திரும்பாதே, திரும்பி ஒரு பிறவி எப்படி கிடைக்குமோ கிடைக்காதோன்றது தெரியாது. திரும்பாதே இப்பிறவி தப்பாதாசை அப்படின்றாங்க. தப்பாமல் பிழைக்கும் நெறி தவிர வேண்டாம். இதுக்கு நெறிமுறை இருக்குதுன்றாங்க. ஒரு நெறியானது தப்பாமல் பிழைக்கும் நெறி தவிர வேண்டாம். நெறிமுறையில் கண்டிப்பாக சட்டத்திட்டம் இருக்க தான் வேணும், ஒழுக்க கட்டுப்பாடு இருக்க தான் வேணும்ன்றாங்க. பஞ்சமா பாதகம் செய்யாதன்னா செய்யக்கூடாது. அப்போ ஒரு முறை வைக்கிறாங்க. மனிதனுக்குன்றது ஒரு முறை இருக்கிறது. எப்படி வேணாலும் இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஒரு சொல்கிறாங்களே, எப்படி வேணாலும் வாழலாம் வாழ்க்கை, அது வாழ்க்கை கிடையாது. இப்போ மனிதன் சட்டத்திட்டமே வைக்கிறாங்க. மனிதனுக்கு மட்டுமே சட்டத்திட்டம் இருக்குது. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 4 பேர்த்த குத்தி போட்டுடுச்சு, அதுக்கு ஈபிக்கு ஒரு சட்டம் இருக்குதா? மாட்டுடைய ஓனரை ஒன்று கூட சட்டம் போடுவாங்க, இவருக்கு ஒன்று தண்டனைன்ட்டு. ஆனால் மாட்டுக்கு தண்டனை கிடையாது. அது மாட்டு வெடிக்க விடுறான் ஜல்லிக்கட்டு, 2 பேர்த்த குத்திடுச்சு, அப்போ அந்த மாட்டை கொண்டு வந்து கூட்டில் ஏற்றுப்பா, அதுக்கு ஈபிக்கு ஒரு சட்டத்தில் 84 94 இது தூக்கில் போடுன்னு சொல்கிறாங்களா? எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஆனால் இவன் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டா தண்டனை உண்டு. நீ கொல்ல தேவையில்ல, உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஈபிக்கோட சட்டம் இருக்குது. அப்போ ஏன் சட்டம் வைக்கிறாங்க? இவனுக்கு வந்து அறிவு இருக்குது. இவனுக்கு அறிவு இருக்கிறதுனால இவன் வந்து இதை சொல்லிட்டான், இவனுக்கு சட்டத்திட்டத்தில் இவனுக்கு இடம் இருக்குன்றது தான் அரசாங்கமே சட்டம் வச்சுருக்குது. அப்போ அப்பயே சட்டம் இருக்கும்போது இதில் சட்டம் இல்லாமல் இருக்குமா? அந்த உலகத்துக்கே சட்டம் வகுத்தவர்கள் இறைவன் இந்த இதுக்கு சட்டம் இல்லாமல் இருக்குமா? அதனால தான் இவனுக்கு அந்த மனித பிறப்பு கொடுத்து இதை அவன் பெறலை, தன்னை அறியவில்லை என்றால் இவனுக்கு நரகம் என்ற தண்டனை தரப்பெறுகிறது அப்படின்னா. அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றார்? என்னென்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி ஒன்ற மகற்கு, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிந்தார். செய்யாமல் செய்த உதவினா இறைவன் வந்து இந்த உலகத்தில் உனக்காக படைத்து வைக்கப்பட்ட எல்லாத்தையும் நீ அதை அனுபவிச்சுட்டு அந்த இறைவனுக்கு நன்றி கடன் செலுத்தாமல், அவனிடத்தில் வாங்கி அமானித கடனை செலுத்தாமல் நீ இந்த பூமியை விட்டு வந்துட்டீன்னா அதுக்காக தான் உனக்கு நரகம் தரப்படுகிறதுன்றார். அதை தான் அவர் 2 குறளாக சொன்னார். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிது. இறைவன் செய்த உதவிக்கு நீ எதை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. உனக்காகவே படைக்கப்பட்டது, உனக்காகவே பூமியில் ஒரு நெல்லுக்கு 1000 நெல் கொடுக்குறாரு. ஒரு நெல்லை போடுறோம், 1000 நெல் கொடுக்குறாரு இறைவன். நம்ம போய் பார்க்குறோமா உள்ளே போய் எப்படி வந்துச்சு, அதை போய் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஆனால் ஒரு நெல் தானே போடுறான். ஒரு நெல் போட்டு அதில் எத்தனை வருது வராது, வந்த நெல்லில் 1000 நெல் கொடுக்குது. ஒரு நெல் 1000 நெல் கொடுக்குது. அது பூமியிலேருந்து சக்தி எடுத்து நமக்கு மனிதனுக்கு கொடுக்குது. இது எல்லாமே இயனுடைய திட்டம். வானத்துலேருந்து மழை பெய்யுதுன்றோம், எப்படி போய் நமக்கு தெரியுதா? கடல்லேருந்து போன உப்பு தண்ணி தானே வரணும். கடல்லேருந்து ஆவியாக போய் பதவி வருதுன்னாங்க, அங்கே எங்கே உப்பு மாற்றினாங்க?
அப்போ இறைவனுடைய திட்டத்தில் எப்படி எப்படி இருக்குது? இந்த வானத்துக்கு உச்சிக்கு போயிட்டா வருது, இடையிலே மேகமாக வந்து மக்களுக்கு இவனுக்கு மழை வேண்டும், இவனுக்கு நீர் வேண்டும் அப்படின்ட்டு பொழியுது அப்படின்ட்டாங்க. அப்போ ஒன்று அதான் குரானில் கிளியராக கொடுப்பாங்க. நீர் கூட நீ ஒரு கணக்கு இருக்குது. நீர் செலவு பண்ணுறதுல கூட நீ எவ்வளவு நீரை செலவு செய்கிறாய், நீ எவ்வளவு அதை இது பண்ணுற அப்படின்னு இதுக்கெல்லாம் கணக்கு அப்படின்ட்டாங்க. உன்னுடைய கணக்கில் நீ ஒன்றுக்கும் கணக்கு காட்டணுன்றாங்க. எனக்கே தண்ணி ஊற்றினா பயமாக இருக்கும், இது நம்ம கூட ஊற்றுறோமா, அது என்ன வந்துட்டாலே போதும். அப்போ இறைவனுடைய நீ பயன்படுத்துன்ற எழுத்துக்கு வந்துட்டேன். உணவு சாப்பிடும் போது கூட நீ இறைவனை நினைத்து சாப்பிடுன்றாங்க. நீ உணவு உண்ணும் போது கூட இது நமக்காக படைக்கப்பட்ட உணவு. இப்போ எங்கே நம்ம ஃபோனை பேசிக்கிட்டு எங்கே போகுதுன்னு தெரியாது, இந்த உணவு எங்கே போகுதுன்னு தெரியாது. ஃபோனையும் பேசிக்கிட்டு வாயிலையும் எடுத்து வச்சுக்கிட்டு உணவு மேலேயும் அக்கறை இல்லை. ஒன்று நீ இறைவன் அக்கறை கூட போகுது, உணவு மேலே அக்கறை இருக்கணும்ல, அது மேலே அக்கறை இல்லை. அப்படி எப்படி நோய் தான் உண்டாகும். இந்த நோய் உள்ள நீ இந்த நினைவு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நோய் தான் உண்டாகுன்றாங்க. இப்போ நான் பல பேர் இப்போ நம்மளே மறந்துட்டு பண்ணிடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே போன பேசிக்கிட்டே. அப்போ என்ன நினைக்கிறா, இறைவனுடைய உணவை நீ உண்டுகிறாய், அதற்காக அவனுக்கு நன்றி கண்ணு செலுத்தி விட்டு நீ அப்புறம் உணவு உட்கொள்ள அப்படின்றாங்க. இப்போ இது போல் ஒன்றும் அப்புறம் இறைவனுக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ அது போல தான் அங்கன்றாங்க. திரும்பாதே இப்பிறவி தப்பாதாதை, தப்பாமல் பிழைக்கும் நெறி தவிர வேண்டாம், தாண்டவம் போல் ஆடும் சிவயோக வாழ்க்கை. நீ அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நெறியில் நின்று நீ அந்த எல்லைக்கு வரேன்னா தாண்டவம் போல் ஆடும் சிவயோக வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப்படுது. ஒப்பியே மனமுறைத்தால் உண்மை தைக்கும், ஓ முடிந்த பட்டணம் கைவசமே ஆகும். உனக்கு அந்த பட்டணமே உன் கைவசமாகுதுட்டாங்க. அந்த எல்லைக்கு போய் அந்த பட்டணத்தில் நீ வசிக்கலாம். அந்த பண்ணாகி அருங்குமுதம் பொழியனாகி அந்த பட்டணத்துக்கு நீ ஓ முடிந்த பட்டணம் உன் கைவசமே ஆகும். தப்பு மொழி சொல்லவில்லை ஆத்தால் பார்த்து. இதெல்லாம் உனக்கு நான் தப்பு மொழி எதுவுமே சொல்லலை, எல்லாமே நல்மொழி தான் சொல்லியிருக்காங்க தெய்வம். தப்பு மொழி சொல்லவில்லை ஆத்தால் பார்த்து, சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னார். சாதிக்கும் பிள்ளைகள்னா சாதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, மெய் நூலை பற்றி சொல்லாத நிலையும் மெய் வழிநூல் சொல்லி வைத்தேன், விண்டதை விண்மக்கள் அறிவார். அப்போ இங்கே என்ன சொன்னாங்க, சாதிக்கும் பிள்ளைகளுக்கு. அப்போ சாதிக்காமல் போனீங்கன்னா போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டாங்க தெய்வம். சாதிக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னால் ஒப்பாதார் ஒப்பார் இப்பாடல் பார்க்க, ஒதுங்கிவிடு பாவிகளை சேராதஞ்சி அப்படின்றாங்க. ஒதுங்கிவிடு பாவிகளை. இப்போ இது இப்படி இல்லை, இந்த வழியெல்லாம் கிடையாது, நம்ம சாதாரண உலகத்தில் வாழ வந்த மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்கிற பாவிகள் சொல்கிறாங்கல்ல, அதை விட்டு விலகிடு. ஏன்னா அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அழகிலி பருவத்தில் சொல்லுவாங்கல்ல, பெரியவர்கள்லாம் வந்தாங்களே ஒழுக்கத்தில் வாழ்ந்தார்களே தவிர பெரிய ஒன்றும் சாதிச்சில்ல. இவனே சொல்லிக்கிறது, தான் வழிக்கு போகலன்னு என்ன சொல்லுவான், மனிதனுக்கு தான் அந்த வழியில் நடக்க முடியலன்னா அதையே குறையாக சொல்லிவிடுவான். பெரியவர்கள்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. பெரியவர்கள்லாம் வந்து ஒழுக்க நெறியில் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் நிலையெல்லாம் ஏறியும் போல எந்த செயலும் செய்யலை அப்படின்னு இந்த அழகிலி பருவத்தில் தெய்வம் கொடுத்துருப்பாங்க. இப்படி பெரியவர்களை தூடித்தார்கள், பெரியவர்களை தூடித்தல் அப்படின்றாங்க. இதை பெரியோர்களை தூடித்தல், நிலையில் நின்று பண்ணு. அவங்க எவ்வளோ அதுக்காக தன்னுடைய உடல் புல்லாவை தத்தம் மனிதனை பெற்றிருப்பாங்க. இதை அவன் சாதாரணமாக சொல்லிவிடுவான். இதை வந்து அப்படிலாம் கிடையாது, இது சாதாரணமானது அப்படின்னு சொல்லிட்டு இதை கடந்துட்டு, ஏன்னா இவன் நிற்க போகிறது கிடையாது, இவன் அந்த இலையில் நிற்கலை, அடுத்தவங்களையும் அது இல்லாதுன்னு சொல்லிட்டு போகிறது தான் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒப்பாதார் ஒப்பார் இப்பாடல் பார்க்க, ஒதுங்கிவிடு பாவிகளை சேராதஞ்சே அப்படின்னாங்க. இத்துடன் இந்த மேவி நூலில் இந்த பாடலோடு இந்த மாதத்தில் நிறைவு செய்கிறோம். இனி அடுத்து வரும் மாதத்தில் அடுத்த பாடல் அஞ்ஞானம் 1-2 இடத்திற்பார் எடுத்த படத்திலிருந்து நாம் அடுத்த இதை ஆரம்பிப்போம் என்று கூறி முத்திப்பேருரை தொடரும்.